வணக்கம், வெல்கம் டு கோவா கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க விளாட்லாம். இப்போ இந்த கேமோட கான்செப்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்டை வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை காட்டிடுவோம். அவனை வந்து அவன் கடத்துறத நம்ம பார்க்குறோம். போய் காட்டுறேன். இதுதான் நம்ம ஃப்ரெண்ட் அங்கே போகிறான்னா அந்த ஐஸ்கிரீம் கடை ஹாய் காமிச்சு நம்ம ஃப்ரெண்டை வந்து மயக்கிட்டான். என்ன பண்ணுறது, அவன் வந்து யாராக இருக்காங்களான்னு பார்த்துட்டு இவனை கடத்தி கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி தான் வாயிலேருந்து ஐஸ் கட்டி வருதுன்னா எனக்கு தெரியல. அவனை கடத்தி கொடுத்துருக்கானே நம்மளை பார்ப்போம். நான் கட் பண்ணிட்டேன். அந்த ரோட்டில் இப்படி தானே திரும்பிட்டேன். சரி விடுங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் விடுங்க. ஃபஸ்ட் டைம் கேம் எடுத்துறீங்க, ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த மேப் போடுற இதெல்லாம் தெரியும். இவன் வந்து பேக்கெட்லேருந்து மேப் வந்து கீழே விழுற மாதிரி. அது நான் செகண்ட் டைமாக விளாட்றதுனால தெரியல காய்ஸ். போட்டோம் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி மேப் வைப்போம். இப்போ நம்ம எடுத்தோடனே காஃபி ஷாப்புக்கு போனோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம நண்பனை கடத்தி வச்சுருப்பாங்க. காட்டுறாங்க நண்பா, ஏன்டா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கேன்? ஐஸ்கிரீம் என்ன உங்கள் அம்மாட்ட கேட்டால் வாங்கி தந்துருப்பாள. சரி நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ணலாம். நம்ம அட்வைஸ் பண்ணாலே நம்ம யாரும் பிடிக்காதுன்னு அதனால் தேவையில்லை. அதனால் நம்ம போயிடுவோம். நம்ம எது வச்சு எதுவும் பயமாகுது. ஏன்னா நான் இதை வந்து எல்லா ஃபோன்லையும் விளாண்டேன். 10 டைம் இதை விளாடுவேன். எல்லாத்துலேயும் வந்து இந்த இடத்துல வந்து தோற்றுருவேன். எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் தோற்றுருவேன். பார்த்து கம்மியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விளாட போகிறோம். சீக்கிரம் 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 சூப்பர் கைஸ். இதில் நம்ம தைச்சிச்சு இங்கே இருக்க எல்லா குப்பத்தொட்டியுமே நம்ம தெரியணும். எல்லா மூளை அந்த ரூமில் கூட காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்து கைஸ் ஆக்சுவலாக திரும்ப ஒரு சைடு நம்ம பார்த்துறாங்க. நீங்கள் வந்து நல்லா அவங்க இந்த வெளில போனோடனே பார்த்து இது பண்ணுங்க. இங்கே இந்த சைடில் இருந்து பார்க்க தெரியும். அங்கே தான் இருக்கானா, அங்கே போகிறான் நான். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு வர வாய்ப்பில்லை, நம்ம டக்குனு முடியலாம். ஏன்னா வந்து தான் ஆகணும். அவன் அந்த வழியெலாம் வருவாங்க. அதனால் சீக்கிரம் சீக்கிரம் போராடி பண்ணிட்டான். இப்போ நம்ம வந்து இப்படி ஓடி நான் ஒரு இங்கே மட்டும் இங்கேயே குப்பை தொட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டு கேம் போயிடாதீங்க. இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. ஃபஸ்ட்டில் நானும் அப்படி தான் பண்ணேன். இங்கே வந்து ஒரு பேர் காட்டுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஆயில் கேன் இருக்குது. அந்த ஆயில் கேன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அவன் வர்றதுக்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது. சூப்பராக நீங்கள் வாட நிறைய அங்கே போயிரு. என்ன சொல்கிற சூப்பரில். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே கூட இது இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா எங்கேயோ தொட்டுட்டேன். எங்கே போக போகிறேன்னு தெரில. நான் வர ஏதோ ஒரு அவசரத்தில் அவன் வந்து போகிறேன்னு தொட்டுட்டேன். சரி பார்ப்போங்க. இங்கே தான் வரணும். நம்ம ஷெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷெட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம். ஓகே, அங்கே கேன் இருக்கா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கும். அந்த கேன் தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. இங்கே வரானா இல்லை கைஸ், அவன் அந்த பக்கம் விட்டான். இப்போ இந்த கேன் எடுத்து நம்ம ஓடிலாங்க. இவன் போகிறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் போல கைஸ். சீக்கிரம் போடாடே. எங்கே இவன் வேறு எந்த இடத்துக்கு போகிறான்னு தெரியல. இவன் பின்னாடி ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. பேனு திரும்பி பார்ப்பான். அவன் வேறு நம்ம வண்டிக்கு தான் போகிறான் போல கைஸ். நம்மள இப்போ தட்டுருவோமா? நல்லதாடா, நீ என்னை பார்த்தது நல்லதாம்மா. சீக்கிரம் சீக்கிரமாக வாங்க. நம்ம இதை போட்டு இது ஆக்சுவலாக சில டைம் நம்மளுக்கு கடுப்பாகும். ரைட் டைமு அது இதுலாம் காட்டுவாங்க. நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு போகணும். ஆனால் நான் அந்த பார்க்கிங் ஏரியான்னு சொல்லி போட்டுட்டேன். என்ன பண்ணுறது, ஒரு அவசரம் கைஸ்.
அவன் வந்துட்டானா அப்புறம் நம்மளை போட்டு போடுவான். இல்லைன்னா 10 லைஃபாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லை கைஸ். சரி ஓகே டக்குன்னு இப்போ நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம ஒரு கரெக்டாக பண்ணியிருக்கோம். நான் கூட காய்ஸ் ஆயில் கேனுங்க காய்ஸ் கைஸ். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஒரு இதோ இங்கே ஹூல் இருக்கு கைஸ். இது வந்து ப்ளே ஏரியா ஓகேவா? ப்ளே ஏரியான்ட்டு சாரி ப்ளே கிரவுண்டு. ஃபஸ்ட்டாக போ இவன் போகிறதுக்குள்ளே கரண்ட் ஆகிடுது கைஸ். சில கேம்லலாம் அப்படியே பொறுமையாக நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னா என்னடா இந்த கேமே விளாட தேவையில்ல அப்படின்லாம் தோணும். ஆனால் நான் அதுக்காக விளாடாமல் இருக்கலாம் மாட்டேன், விளாடுவேன். உங்களுக்கும் வீடியோ போடுவேன். உங்களுக்கு ஏதாவது கேம் விளையாடி போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இப்படி ஓடும் கைஸ். எனக்கு வேறு பயமாக இருக்குது. போவோம் சீக்கிரம் நம்மளுக்கு இப்போ பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் மாட்டானு விளையாட போகிறேன். இந்த பாட்டெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் நான் எங்கே சொல்லுவேன் அப்படின்னு கேட்க போகிறீங்க. கமெண்ட்டில் தான் வந்துட்டேன். வாடா நல்ல நம்ம வெளில போகிற நேரத்தில் வரல, வெளில போயிருந்தான் மாட்டிருக்கோம். வா சீரம் பார்த்து கால் பதிக்கும். சீக்கிரம் வாடாப்பா. அப்பாப்பாப்பா நானே புரிந்து ஓடுறோம் போல அந்த அளவுக்கு புரிஞ்சுவேனா? எனக்கு கடுப்பாக இருக்குது கைஸ். நமக்கு வந்து 10 டைம் விளாண்டுட்டேன். சரி நான் இந்த தாட்டி தான் நான் வாய்ஸ் கொடுத்தேன். நிறைய தாட்டி வந்து விளாடி வாய்ஸ் கொடுக்காம தான் விளாண்டேன். சரி அப்புறமா வாய்ஸ் கொடுத்துக்கலான்னு சொல்லி தான். ஆனால் இந்த தாட்டி வாய்ஸ் கொடுக்குறோம், இந்த தாட்டி ஜெயிக்கிறோன்ற நம்பிக்கையில் வாய்ஸ் கொடுக்கல கைஸ். இப்போ நம்ம வந்து டக்குன்னு வெளில போனோம். ஏன்னா அவன் வந்து ஈச்சி வந்து இங்கே நின்றா போகிறான். இப்போ அவன் இப்படி தான் வரான், தெரியுதா அவங்களுக்கு? நம்ம அவனுக்கு தெரியுமான்னு தெரில. பார்த்துட்டாங்க அமைதியாக போயிருக்கலாம். யார் ரொம்ப தும்புக்கா என் ஃப்ரெண்டு கால்லாம் வெள்ளம் தொங்குது. சரி இந்த காசு போட்டு வேணாங்க, இந்த காசு இங்கே போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு வேலை இருக்குது கைஸ், அதை முடிச்சிடலாம். இருங்க நானே சொல்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகணும். இது மேலே ஏறி இங்கே போயிட்டு இதை மூடிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இது ஒரு பசில் மாதிரி கைஸ். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானு கேட்டால் கிடையாது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் இதை வந்து ஆனால் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் லெஃப்டில் கிடைக்கலாம் ஒரே மாதிரியே. இந்த மாதிரி ஒரு ஆர்டராக இப்போ என்ன பண்ணுங்கள், சென்டரில் இருக்கிறத ஃபஸ்ட் டைம் எல்லாம் பண்ணுங்க, லக்கில் கிடைக்கலாம். பார்த்துட்டாங்க. ஸோ இவன் நம்மளுக்குனே வராங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அவங்க ஏறி வரத்துக்குள்ள நான் பிடிச்சுவேன். என்னதான் மூளை வச்சுக்கிறானோ அவன். அப்பா மூளை இருந்தால் தானே ஃபஸ்ட்டு. அவனே டவர் பேக்கை வச்சுட்டு மண்டையில் கொடுத்து வச்சுக்கிறான். சரி இப்போ இங்கே இடத்துல காசு போட்டோம். அந்த காசு எடுத்து இந்த இடத்துல போட்டு நம்ம வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடணும் கைஸ். இங்கே காசு போட்டு இங்கே ஆன் பண்ணு விடு. இங்கே எடுங்க. இதை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டு நம்மளுக்கு ஒரு கீ தேவைப்படுது கைஸ். நம்ம மொத்தமாக இங்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இங்கே இருக்க வேலை எல்லாமே முடிச்சிடுறோம். அப்புறம் வந்து நம்ம போகி வேறு எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கலாம். இந்த இடத்துல இவ்வளோதாங்க வேலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. இப்போ நம்மளுக்கு முன்னாடியா பின்னாடியா இருப்பான்னு தெரியல. முன்னாடி தான் இருக்கிறான். சூப்பரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு தேவைப்படுது கைஸ். புரியுதா நான் சொல்கிறது? ஐயோ மேலே இப்படி வருவானா, மாட்டிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். கைஸ் எனக்கு பயமாக இருக்குது. போகி அவன் வேறு எந்த பக்கம் வரான்னு தெரியல. நம்மனா போய் ஒழிஞ்சிப்போமா? தேவையில்ல கைஸ், நம்ம ஒழிஞ்சிக்கினேன். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கே போலீஸ்
ட்ரெஸ் தேவைப்படுது. நல்லா தேடி பாருங்க. இங்கே இல்லைன்னா வேற எந்த பக்கம் பூந்து எந்த இடத்துல வந்து நிற்க போகிறான்னு தெரியல. நான் வேற அங்கே இடம் கழிச்சு தாவிட்டு இருக்கேன். இங்கே தான் இருக்கா இல்லை இதுக்குள்ளே போய் பார்ப்போமா? இதுக்குள்ளே இல்லை வயசு. மேலே ஏறு 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 அச்சுமலை ஏறு. பார்த்துட்டான். நம்ம அப்படி பேக் பற்றி ஓடி போய் எங்கே இறங்கணுமோ எங்கே இறங்கணுமோ சாப்பிட்டு இறங்கிடலாம். இப்போ இங்கே இருக்கா? இங்கே இல்லை. அங்கே ஒரு இடம் இங்கேயும் நம்மளுக்கு போலீஸ் ட்ரெஸ் கிடச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து சாவி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு எங்கே போகிற வேலை இருக்குது? வெளியில் போகிற வேலை. அவன் வந்து எப்படியாவது வரட்டும். நம்மளுக்கு என்ன வந்தது நம்ம போவோம் கைஸ். இதுதான் கைஸ் இப்போ பார்க்கில் வேலை. ஆனால் போலீஸ் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேடுறதுக்கு. எனக்கு சீக்கிரமாக கிடச்சிச்சு எனக்கு லக்கில். பட் நல்லா அந்த மேலே கீழே எல்லா இடத்துல எல்லா சிட்டிங் பெட்ஸ்லையும் தேடினீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த சர்க்காம்புரம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா இப்போ நான் எடுத்த சேரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுப்போங்க சீக்கிரம் எடுத்துட்டு. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே பொறுமையாக சிந்திச்சு வேலை பார்க்குற வேலை தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிந்திச்சியா இல்லை காய்ஸ் நம்ம போனால் கூட வச்சுடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த ரெட் பட்டன் இருக்குல்ல, ரெட் கலர் பட்டன், அந்த பட்டன் அங்கே வச்சு அடிச்சிடலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் நீங்கள் மேலே தூக்கி வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கீழே தூக்கி அடிச்சு அடிச்சு குச்சின்னு எல்லாம் வளர்றேன் கைஸ். நான் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை கைஸ். அவன் வராமல் இருந்தாலே ப்ராப்ளம் இல்லை. என்னது இது ஹேங் ஆயிடுச்சா? நான் இல்லை கைஸ். இப்போதைக்கு நம்ம இது தேவையில்லை, எடுக்க வேணாம். நம்ம வந்து சாவி எடுப்போம் கைஸ். சாவி எடுத்துட்டு இவன் வராமல் இல்லையா பார்க்கலான்னு நினச்சேன், சொல்லலாம்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா அவன் வந்து சத்தம் கேட்டு வருவான், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வருவான் கைஸ். அதனால் பார்த்து தெரிஞ்சுங்க அவன் வராமல் இல்லையா. அப்புறம் வண்டியில் நீ அவங்க கிட்ட போகலாம் அப்படின்னு நினச்சி போகி அது எப்போ தெரியுமா? சரி சும்மா நம்மளுக்கு பிடிச்ச வண்டி வரலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வண்டி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம் வந்து இது ஒரு பசுல் மதம். இந்த வண்டியில் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டோன்னா கைஸ் நம்ம ஏன் இப்படியே தப்பிச்சு போகக்கூடாது? பாய் போக முடியல கைஸ். ஆனால் இது செம்மவே. நானும் நேர் லைஃப்பில் இருந்தாலும் அப்படியே போயிடுவேன். ஆமாம் நம்ம நண்பனை காப்பாற்ற தானே நம்ம வந்தோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம் கைஸ். நம்ம நண்பனை காப்பாற்றணும். சரி நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன பேர் வச்சோ அந்த பேர் எல்லாருக்குமே வேறு வேறு தான் வரும். சில பேருக்கு வேறு வேறு எல்லாம் ஒரே மாதிரியே வராது கைஸ். சில டைம் வேணால் வரலாம். எனக்கு வேறு எந்த அக்கா வந்தாங்கன்னு தெரில. சரி போய் ஒரு டைம் செக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அப்படியே நமக்கு இது நமக்கு வந்து ஆஃபீஸில் தான் ஐயோ போச்சு கைஸ். நான் பயந்து போயிட்டேன். நானும் சரி ஜோக்கா தான் போகிறேன்ட்டு லைட்டாக அது வரைக்கும் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் போடாமே வந்துருக்கோம். இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ காஃபி ஷாப்புக்கு போகணும். நான் அந்த கார்டை எடுத்துக்கிட்டேன். யார் பேர் எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. நம்ம எடுத்த பேரும் அவங்க அந்த பேரும் கரெக்டாக இதுவாகணும் கைஸ். ஓப்பன் நம்ம டைம் அந்த கார்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். பொறுமையாகவே போங்க கைஸ். நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு தோற்க விரும்பலை அப்படின்றதுனால பொறுமை என்பது நமக்கு ஆக்சுவலாக கரெக்டாக தான் நான் பேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் சீக்கிரம் வாடான்னு சொல்ல அவன் வர எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிச்சன் இது ஆக்சுவலாக இன்னொரு பாகு இடம், இன்னொரு பாகு எல்லாம் சொல்கிறேன் கைஸ். வளர்றேன். இப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு சாவி இருக்குது கைஸ். அதை எடுத்துக்கிட்டே மேலே போங்க. என்ன கைஸ் இது வேறு எனக்கு பயமாக இருக்குது. வந்துருவானுன்ட்டு நல்ல வேலை கைஸ். கொஞ்சம் தூரத்தில் தான் வந்தான். வா 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 வாடா வாடா சீக்கிரம் வாடா வா. நான் பயந்து போயிட்டேன். என்னடா நம்மளால தள்ள முடியலன்னு சொல்லிட்டு
ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். சீக்கிரம் வா 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 இங்க வா. ஏய் என்னப்பா நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. வர்றானா பாரு. வாடா நீ வாடா. வா 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 சீக்கிரம் சீக்கிரம் கால் வலிப்பு சீக்கிரம் வா. நம்ம இங்க வச்சு முடிஞ்சிப்போம். இப்போ நம்மளுக்கு எங்க வேலை இருக்கு? இதுக்கு நேரம் பார்க்கிங் ஏரியா தான் இப்போ நம்மளுக்கு வேலை இருக்கு. பார்க்கிங் ஏரியா நீங்க வந்துட்டீங்களா? இப்போ நீங்க இந்த ரூம்ல இருந்து நேராக இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல கைஸ் இல்லை கைஸ் இது கிடையாது. ஓ ஆமாம் கைஸ் நம்ம கார் அங்கே இருக்கா. நம்ம இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு கட்டிங் பிளேடு வைக்கணும். கட்டிங் பிளேட் ஆகிட்டு நம்ம ஒரு பிளேடு கைஸ். இப்போ நம்ம வண்டி அங்கே இருக்குது. வண்டியிலே போகலாமா நடந்து போகலாமா? நடந்தே போவோம் கைஸ். நம்மளுக்கு எது தேவையில்லாத வலி. நம்மளுக்கு வண்டிக்கும் செட் ஆகலை. ஏன்னா அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க வண்டி கரெக்டாக அவன்கிட்ட தான் போகுது. ஏதோ சூனியம் பண்ணி வச்சுருக்கான் போல. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது கடவுளே. இல்லை கைஸ் இருந்தானா தான் இருந்தது. நம்ம வந்து இந்த பக்கம் போகணும். என்னன்னா போக முடியல. போயிட்டோம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே விட்டு என்ன பண்ணணும்? இங்கே ஒரு பீரோ இருக்கா. இங்கே ஒரு லாக்கர் இருக்கு குட்டி டப்பா. அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த கேஜ் நம்ம ஃப்ரெண்டு மாட்டிகிட்டு இருக்கால அந்த கேஜோட இது கிடைச்சோம். இப்போ இது ஈத்திங்க வச்சுட்டு நம்ம ஏறுவோம் கைஸ். போகி போகி போகி. இப்போ நம்மளுக்கு நேரம் எஸ்கேப் பண்ணுறது தான் கைஸ் வேலைன்றதுனால நம்ம பொறுமையாக பார்த்து பக்குவமாக போகணும். அப்படியே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம இப்படியே சுற்றிட்டு இருந்தோம்னா கூட பிரச்சனையே இல்லை. பொறுமையாகவே போங்க. எங்கே என்னை பார்த்தான்னு எனக்கு தெரியல, சாரி. ஆனால் கொஞ்சம் நேரம் நிற்போம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஆனால் தப்பிச்சுன்னு தோணுது. சரி தப்பிச்சிடும் கைஸ். ரைட் டைம் காட்டுது. ஐயோ வாயே இவங்கிட்ட மாட்டிக்கு நான் முழுகிறேன் கைஸ். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம அப்படியே ஓட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க? சூப்பரில் என் மூட்டை. இப்போ நம்மளுக்கு வந்து லேபர் என்ன கைஸ் இப்போ நம்ம என்ன எங்கே போகணும்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமாண்ணே? சரி ஓகேங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே வெளில வா. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கீ எங்க? அந்த கீ எடுத்து கேஜை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதானே கேஜி பேலாக் கீ தானே. என்ன கைஸ் இப்போ என்ன கைஸ் பண்ணணும்? ஆமாம் கைஸ் நெய்பர் அது வரல. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே போயிடுவோம் கைஸ். அந்த கீ எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து இந்த நெய்பர் இது பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ நண்பா நான் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம நண்பாவை காப்பாற்றிட்டு நடுவில் வந்து இப்போ நம்ம 2 பேர் பார்க்குறோம். நம்ம என்னை காப்பாற்றிட்டு தானே நம்ம வீடு வர்றதுனால நம்ம 2 பேரும் குதிச்சிடணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. நம்ம எஸ்கேப் வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம். தேங்க்யூ. கிஃப்டா மிக்ஸியை போய் கிஃப்டா தரையடா டேய். சரி ஓகே ஏதோ கொடுக்குறேன். தேங்க்யூ. நான் மிக்ஸியில் வச்சுக்கிறேன். சரி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எஸ்கேப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். அதோட ஐஸ்கிரீம் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். பாய் கைஸ்.